கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுநேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக ஆண்டவரை உளமாற போற்றுகிறேன், புகழுகிறேன், வாழ்த்துகிறேன், ஆராதிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு நேரம், விடுதலையின் நேரம். நம்முடைய ஆன்மாவிலே ஒரு விடுதலை காணும்படியாக, நம்முடைய பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணிருந்து விடுதலை காணும்படியாக, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை காணும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிற நேரம் இது. விடுதலையின் நேரம், விடுதலையின் நேரம் ஆண்டவர் தானே குறிப்பிட்டிருக்கிறார். யோவான் நட்சத்திரத்தில் பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம், உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லுகிறார். உண்மை, இறை வசன வார்த்தை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். நீ எங்கே போய்கொண்டிருக்கிறாய், எந்த பாதையிலே போய்கொண்டிருக்கிறாய், ஏன் இப்படி இருக்கிறாய் என்பதிலிருந்து உனக்கு விடுதலை அளிக்கும் என்கிற ஒரு கருத்து தான் யோவானிலே பார்க்கிறோம். இந்த நாளிலும் விடுதலையின் நாயகர் இயேசு கிறிஸ்து, விடுதலையின் நாயகர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். அந்த பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு விடுதலை அளிக்கிறதா இருக்கிறது. ஒப்புக்கொடுக்கலாம். பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே ஆண்டவர் அரும்பெரும் காரியங்களை செய்திருக்கிறார். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 20ஆம் தெய்வீக திருவசனத்தின் படியாக நற்செய்தி அறிவிக்கிற இடங்களெல்லாம் ஆண்டவரும் உடனிருந்து அரும் அடையாளங்களால் வார்த்தைகளை உறுதிப்படுத்தினான்கிற ஒரு தெய்வீகமான கிருபை நிமித்தமாக நடப்பித்து வருகிறார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக மக்களுக்குள்ளாக ஒரு விடுதலை உண்டாயிருக்கிறது. அநேக சகோதர சகோதரிகள் என்னோடு கூட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேரிலே பார்க்கிற போது பேச சொல்வது, பிரதர், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கே சொன்ன மாதிரி இருக்குன்னு, எனக்கே சொன்ன மாதிரி இருக்குன்னு. ஆண்டவர் பேசுகிறார், எனக்கே சொன்ன மாதிரி. அந்த வார்த்தையினால நான் புள்ள மாற்றம் அடைஞ்சிருக்கிறது பிரதர். சமீபகாலத்தில் என்னுடைய உடலில், குடும்பத்திலே, பிரச்சனையிலே எல்லாத்தையும் பெரிய மாற்றம், அற்புதம் நடைபெறும். மார்க்கு 16:20 தான் படி அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிற என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என் குடும்ப வாழ்க்கையிலே, நான் செய்கிற தொழிலின் காரியங்களிலே அற்புதம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அரும் அடையாளங்களை எனக்கும் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு எந்த செய்தி கேட்கிற பொழுது எப்படி நடந்தது, என்ன நடந்தது என்று எங்களுக்கு எழுதுங்கள். நாம் எழுதுகிற தேவ ஒளி என்கிற புத்தகத்திலே அவர் செய்த நன்மைகளை சொல்லி அவரை மகிப்படுத்தலாம். எல்லா மக்களும் படிக்கிற பொழுது அவர் மகிமை அடைவார். எனவே உங்களுடைய சாட்சியங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். அந்த புத்தகத்திலே நாம் எழுதி அவரை மிகப்படுத்துகிறார். இந்த நாளிலும் பிரியமானவர்களை, நாம் ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். ஆண்டவர் இந்த வாக்குகள் நம்ம நிறைவேற்றும்படியாக ஒப்பு கொடுத்து வைக்கலாம். ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடுவோமா? கண்களை மூடலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன், தோமையாருக்கு முன் தோன்றிய இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் நாம் ஒவ்வொருவருக்கும் அருகிலே தோன்றும்படி ஒப்பு கிடைக்கலாம். ஆண்டவரேன்னு ஒப்பு கிடைக்கலாம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படி நடத்தபடி ஒப்பு கிடைக்கலாம். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? விசுவாச கண்களை தோமையார் எப்படி பார்த்தாரோ அதே போல அவரை பாருங்கள். அவருடைய காய தழும்புகளை பாருங்கள். ஜெபிப்போம்.
நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரும் உடனிருந்து அரும் அடையாளங்கள் வழியாக அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார் என்று பார்த்தோமே. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நற்செய்தி அறிவிக்கிற நேரத்திலே நீர் உடன் இருப்பீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கட்டும். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தினால் என் அடியானை மூடி மறைத்துக் கொள்ளும். செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் நீ உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் ஆட்கொள்ளுவீராக. இறை வசன வார்த்தைகளை கேட்கிற பொழுதே, உம்முடைய வசன வார்த்தைகளை கேட்கிற பொழுதே அவருடைய ஆன்மாவிலே, சரீரத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை ஒரு விடுதலை ஆகட்டும், நோய் நொடிகள் நீங்கட்டும், அரும் அடையாளம் உண்டாகட்டும். செபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருந்து மகிமை வெளிப்படுத்திக் கொள்ளும். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் தருகிற ஒரு அருமையான ஒரு செய்தி, எல்லாம் அருமையான செய்தி தான். அவர் வாழ்ந்து வருகிறது எதாக இருக்குமோ அருமையான செய்தி தான். இன்று அவர் சொல்லுகிறது என்ன? விழிப்பாயிருங்கள், எச்சரிக்கையாயிருக்கிற ஒரு செய்தி தான். விழிப்பாயிருங்கள், எச்சரிக்கையாயிருக்கிற ஒரு செய்தி தான் தெய்வத்தில் பார்க்கிறோம். இந்த விழிப்பாயிருங்கள், எச்சரிக்கையாக இருக்கிற பார்க்கிற பொழுது, இந்த உலக வாழ்க்கையில பார்க்கிற பொழுது, இந்த பஸ் ரூட்லாம் போயிட்டுருப்போம். பஸ் வழியில் போயிட்டுருக்கும் பொழுது அதில் போட்டிருப்பாங்க, விபத்து பகுதி எச்சரிக்காய், எச்சரிக்கை, விபத்து பகுதியாம். ரோட் போடும்போது அதில் போட்டிருப்பாங்க, போர்டு போடும், விபத்து பகுதி எச்சரிக்கை. சில இடத்துல போட்டிருப்பாங்க, திருடர்கள் ஜாக்கிரதை, திருடர்கள் ஜாக்கிரதை போடுவாங்க. இன்னும் சில இடத்துல பார்த்துனாக்க பல இடத்துல இருந்து பண்ணிருக்கு, அந்த பஸ் இருப்பது வளைவில் முந்தாதீர்கள், வளைவில் முந்தாதீர்கள் கொடுக்கும். சில போட்டிருக்கும், குடித்து விட்டு வண்டியை ஓட்டாதீர்கள். இதெல்லாம் பெரிய ஒரு எச்சரிக்கையான ஒரு கருத்தாக இருக்கும். வண்டி ஓட்டுகிறது நான் பார்க்குறோம், அதெல்லாம் விளம்பரம் நிறைய இருக்குது. வண்டி ஓட்டு பார்க்குறோம். என் அன்புக்குரியவர்களே, எச்சரிக்கை, ஒரு விழிப்பு. ஏன் அது? நீங்கள் ஆபத்திலே மாற்றிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த எதிர்பார்ப்பு நிகழ்வுகளை அனுபவிக்க கூடாது என்பதுதான் அங்கு எச்சரிக்கை, எச்சரிக்கை என்று கொண்டு வருகிறது. உலக ரீதியிலே பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய கடவுள் நமக்கு எச்சரிக்கையும் கொடுக்கிறார். விழிப்பா இருங்கள், எச்சரிக்கா இருங்கள் என்று நமக்கு தெய்வீக திருவசனத்திலே நிறைய சொல்லியிருக்கிறார். நான் சொல்லுகிற பொழுது பார்க்கணும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எச்சரிக்கை, விழிப்பு என்று பார்க்கிற பொழுது இது யார் கொண்டு வருகிறார்கள்? யார் கொண்டு வருகிறார்கள்? எதுக்கு கொண்டு வருகிறப்படுகிறது? நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். புனித பேதுரு மிக அரிப்பான ஒரு கருத்து சொல்லுகிறார். 1 பேதுருவிலே 5ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால் அங்கே ஒரு கருத்து. எல்லாரும் பைபிள் எழுதுக்கிறீங்க, எழுதுற குறிங்க, குறிக்கிறது மட்டுமல்ல, அப்படி வசனத்தை குறிக்கிறது மட்டுமல்ல, அது சிந்திங்க. சொல்ல காதில் கேட்டுக்கிட்டே சிந்திங்க. அப்படி கேட்டுக்கிட்டே சிந்தித்தே இருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வசன வார்த்தை உங்களுக்கு பெரிய ஒரு காரியங்களை செஞ்சுட்டே இருக்கும். ஏன்னா அவருடைய வார்த்தை உயிருள்ளதும் ஆற்றல் மிக்கதுமாக இருக்கிறதுனால செய்கிறத செஞ்சே தீரும். அதனால் எழுதுங்க, படிங்க. அந்த சகோதரர் படிக்கிற பொழுது, நண்பர் படிக்கும் பொழுது அதில் இணைந்து படிங்க, சிந்திங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். அறிவு தெளிவோடு கூட விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. பார்க்கணும் பிரியமானவர்களே, பிசாசு அவ்வளவு பயங்கரமான மோசமானதுன்னு சொல்லி கொண்டு வருகிறார்கள். அறிவு தெளிவோடு கூட விழிப்பாருங்க, அறிவு தெளிவோடு கூட விழிப்பாயிருங்கள் சொல்றாரு. தெளிவோடு கூட விழிப்பாருங்க. இன்றைக்கு விழிப்பாரு அப்படி சொல்லல, அறிவு தெளிவோடு கூட விழிப்பாயிருங்கள் என்று சொல்லிட்டு, உங்கள் எதிரியாய் இருக்கிற அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல அழைத்திருக்கிறார் என்று. யாரை விழுங்கலாம்? நான் இது அடிக்கடி என்னுடைய நற்செய்தி பணியில் நான் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை நீங்கள் கூட கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. என்ன தெரியுங்களா? ஒரு சிங்கம் பசியோடு வருகிறது.
பசியோடு வருகிறது. அந்த அந்த பசியோடு வருகிற சிங்கத்துக்கு முன்னாடி ஒரு பன்றி சேத்துல விழுந்து, ஒரே நாத்தம் எடுக்கிற சேத்துல விழுந்து அங்கே ஒரு பன்றி நிற்கிறது. இந்த பக்கம் நல்ல ஒரு செம்மறி ஆடு இருக்கிறது. இந்த சிங்கம் வருதப்பா, சிங்கம் வருகிறது. எது கடிக்கும்? எது கடிக்கும்? பன்றியவை கடிக்கும்? அங்கே போனால் நாற்று அடிக்கும் இல்லை, யார் சுத்தமாக இருக்கிற அந்த ஆட்டை கடிக்கும். பிரியமானவர்களே, ஆத்மீக வாழ்க்கையிலே நாம் எப்பொழுது பரிசுத்தமான நிலையில கடந்து வருகிறோமோ அப்பொழுது பொல்லாத பிசாசானவன் அவன் பிடிப்பான், கட்சிக்கும் போல பிடிப்பான். அதனால்தான் ஆண்டவர் அறிவு தெளிவோடு கொண்டிருங்க இருப்பான். ஆனால் அவர் சொல்லிக் கொடுக்கிறார், அறிவு தெளிவோடு கொண்டு இருங்க, விழிப்பாருங்கள், யாரும் விழுங்கல அவனுக்கு. அப்போ யாரும் அப்படின்னு பிரதர் நாங்கள்லாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற பொழுது பிசாசு வந்து பிடிச்சிக்கிடுமா? ஒன்றும் பிடிக்க முடியாது. என் ஆணுடைய அனுமதி இல்லாமல், ஆணுடைய சித்தம் இல்லாமல் அங்கே ஒன்றும் வரது கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, யோபு என்கிற ஒரு நபரை உங்களுக்கு முன் கொண்டு வருகிறேன். யோபு எப்படிப்பட்ட ஒரு மனிதன் இல்லைங்களா? நான் படித்தது கேட்டது தான். யோபு ஆணுடைய சமூகத்துக்கு முன்னாடி ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனாக, உண்மை உள்ள மனிதனாக, ஒரு நீதி உள்ள மனிதனாக, கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே பிசாசான வேடிக்கை, அந்த யோபு புத்தகத்தில் முதலதிகாரத்தின் படிப்பு இல்லைன்னா சொல்லப்பட்டிருக்கும். பிசாசு என்ன சொன்ன இல்லைம்மா, அது அழகை திரிகிறான்னு, அது மாதிரி பிசாசு அப்படி போயிட்டு இங்கே வருது. ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து கேட்குறார். அந்த யோபு புத்தகத்தில் எடுத்து படித்தேன், முதலதிகாரத்தில் 7வது வசனம். அந்த எல்லாம் படித்து பாருங்க. அதில் சொல்லிட்டு ஆண்டவர் சாத்தானிடம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம் உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். உலகை சுற்றி உலவி வருகிறான். பாட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சொல்றேன். உலகை சுற்றியாலே பார்த்துட்டு வரேன். யாரை பிடிக்கலான்னு கருத்தோடு தான் சுற்றி வருகிறான். அப்போதான் ஆண்டவர் கேட்கிறாரு, யோபு பார்த்தியா கேட்டேன். அவனை மாதிரி ஒரு நீதிமனை பார்த்தியா அப்படின்னு கேட்குறேன். அப்போ அந்த பிசாசானுக்கு சொல்லுகனுக்கு அந்த பிசாசு அவங்க சொல்கிறது காத்த அந்த வசனத்தை 7வது அப்படியே தொடர்ந்து வரத்தான். அது 10வது வசனத்தை படிப்பிலானா அது சொல்லப்பட்டிருக்கும். சாத்தான் ஆண்டவரிடம் ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான், அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீ சூழ்ந்து நின்று காக்கவில்லையான்னு சொல்றாரு. அவன் கை வேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லையா? பார்க்கணும் பிரியமானவர்களே, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மனிதனை கடவுள் எப்படியெல்லாம் பாதுகாத்து பராமரிக்கிறார் என்பதை பொல்லாத பிசாசு சொல்லுகிறது. அல்லேலூயா. என்ன வசனம் ஒவ்வொன்றும் படிக்கிற பொழுது என்ன உள்ள பத்தி எரியும். பார்க்கணும், பொல்லாத பேச சொல்லுகிறது. அவனையும் அவன் சுத்தி எல்லாம் சுத்தி நீ பாதுகாக்கவில்லையா, நான் போக முடியாது, வேலி போட்டு பாதுகாக்கவில்லையான்னு சொல்லப்பட்டிருக்கும். நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது அங்கே அசைக்கிறதில்லை. சரி, அந்த கருத்தோடு நான் விட்டுக்கிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிக்காய் விழிப்பாருங்க, தெளிந்த மனதோடு விழிப்பாருன்னு சொல்லியிருக்கிறாங்களே. அந்த விழிப்பார் எச்சரிக்காய்ன்னு பார்க்குற பொழுது, இந்த பைபிளை பார்க்குற பொழுது நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும். நாம் நல்லா இருக்கணும், வாழ்ந்திருக்கணும் என்று தான் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இதில் பார்க்குற பொழுது 2 விதமான பிரிவுகளை கொண்டு வருகிறேன். ஒரு பிரிவு ஆத்மீகமான ரீதியிலே எச்சரிக்கை, ஒன்று உலகப்பிரமாண வாழ்க்கையிலே எச்சரிக்கை. 2 விதமான எச்சரிக்கைன்னு பார்க்குறோம். இன்று முதலாவது நாம் சொல்லுகிறது உலகப்பிரமாண எச்சரிக்கை குறித்து நான் சொல்லுகிறேன். உலகப்பிரமாண வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எப்படிலாம் எச்சரிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று முதலாவது நாம் உலக பிரமாண வாழ்க்கையிலே எச்சரிக்கை எப்படி இருக்கப்பட வேண்டும் அதை குறித்து நாம் இந்த தெய்வீக திருவிழியம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தெய்வீக திருப்பாடலை பார்க்கிற பொழுது நம்ம ஒவ்வொரு திருப்பாடல் எடுத்து பார்த்தோன்னாக்க, திருப்பாடல்ல முதல் வசனம் அது ஏன் அப்படி போட்டாரு எனக்கு ஒன்றும் புரியல. முதல் திருப்பாடல் 1 முதல் வசனம் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது. அந்த கருத்தை நீங்க படிச்சுனாக்க உண்மையிலே ஆச்சரியமா இருக்கும்.
ஏன் அப்படி முதல்ல அவர் போட்டார். திருப்பாடல் 150 திருப்பாடல் இருக்குது. அந்த திருப்பாடல முதல் வசனமும் ஒன்று போட்டிருக்கிறார். எடுத்து படிக்கலாமே. நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாதின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே நடவாதவர் வல்ல பொல்லாரியின் சொல்படி நடக்காதவர்கள், பாவிகளின் வழியிலே நிற்காதவர்கள், குழுவிலே அமராதவன் சொல்லப்பட்டிருக்கு. நிற்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அமரக்கூடாது. அவங்க தான் சரியான ஆள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருத்து உண்மையாகவே பயங்கரமான கருத்து. நீ பார்க்கணும் பிரியமாக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையை சிந்திக்கணும். யாரெல்லாம் எப்படிப்பட்ட ஆள் இருக்கான் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஆளை பார்த்தினா அவனோட கூட கட்டடிக்கணும், பார்த்துக்கணும். சும்மா பேசுனா ஹலோ ஹலோ பிரைஸ்லாம் தோத்திரம் நன்றி வணக்கம் பஸ் அதோடு முடிக்கணும். அவனோடு கூட பழகக்கூடாது, அவரோடு நடக்கக்கூடாது, பாவிலையும் தீவிலையும் நிற்கக்கூடாது. அவங்க என்ன கூட்டம் பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க போய் என்ன பேசுகிறாங்கன்னு நின்று கேட்கக்கூடாது. நீ கேட்டால் அவுட், நீங்களும் கூட நிற்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, கெல்வார் குழி அமரக்கூடாது. 10 பேர் தண்ணி அடிச்சு உட்காந்துருக்குறான்னு வச்சுங்களேன், 4-5 பேர் தண்ணி அடிச்சு உட்காந்துருக்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். நீ அங்கே போயிட்டு மதுப்பாட்டில் உட்காந்துட்டுன்னு வச்சுக்க, பக்கம் சும்மா உட்காரதான், சும்மா உட்காந்தே முடிஞ்சது வேலை பார்க்கணும். எனவே தான் அங்கே திருப்பாடல் ஆசிரியர் முதல் சொல்லிக்கின்ற நடக்காதே நிற்காதே அமராதே சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது நீதிமொழி புத்தகம் பயங்கரமான புத்தகம். இதை படிக்கணும்னு நினச்சி விட்டுக்கும் சார். அவர் இது சொன்னார் திருப்பாடல். ஆனால் நீதிமொழி புத்தகத்தை படிப்பில், ஆனால் அந்த நீதிமொழி புத்தகத்தில் 31 அதிகாரம் இருக்கிறது. 31 அதிகாரம் இருக்கிறது. எதுக்கிட்ட யாராவது இந்த ஜபத்தைக்கு முதல்ல அருமையமாக இருக்குது பிரதர், ஒரு ஆலோசனை, நான் பைபிள் படிக்கணும், நான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், அப்படிப்பட்ட சில கருத்தில் கேட்பாங்க. அப்படி கேட்கும்பொழுது பரவாயில்லையே நான் சொன்னேன், இப்போ பைபிளில் எங்கேருந்து எப்படி பற்றி ஆரம்பிக்கணும். சரி, நான் சொல்லுவேன், முதல்ல நீதிமொழி படி 31 நாளைக்கு, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அதிகாரம் படி. சும்மா படிக்கக்கூடாது, கொஞ்சம் சிந்தித்து என்னென்ன அட்வைஸ் சொல்லுது, என்னென்ன கருத்து சொல்லுது, அப்படியே ஒவ்வொரு நாளும் படி. அப்புறம் படித்த பின்னாடி உனக்குள்ளாக படிக்க அடுத்து தொடங்கணும்னு சொல்லி தருவேன். அதை படித்து பார்த்துட்டு பயங்கர சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நீ பார்க்கணும். அந்த நீதிமொழி பற்றி படிச்சுன்னா பயங்கர சொல்லப்பட்டிருக்கும். அதில் ஒரு பகுதி என்னதுன்னா, கடவுளுக்கு விரோதமான நிலையிலே கடவுளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற நிலை சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நிலை பெருக்கிற நிலை சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது மற்றவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். இந்த 3 நிலைகளிலும் அங்கே அருமையான கருத்து சொல்ல, அங்கே போகாதே, பார்க்காதே, நடவாதே, உக்காராதே, செய்யாதே, பேசாதே, என்ன அறிவுரை ஒவ்வொன்று படிச்சுனாக்க அது சொல்ல படிக்கணும். இப்படிலாம் நீ இருக்கக்கூடாது. கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் இல்லை. கடவுளுக்கு சொந்த நிலையை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு பார்க்காதே, பேசாதே, நடவாதே, உட்காராதே, முன்ன திருப்பாடல் சொல்லப்பட்ட போல பயங்கரமான இருக்கும். அது பார்த்துன்னு இருக்கும். சரி, அதெல்லாம் எச்சரிக்கை தானே. நீதிமொழி புத்தகத்தில் அதில் நிறைய இருக்கிறது. அந்த நீதிமொழி புத்தகத்தில் நான் முதல்ல ஒரு கருத்து சொல்லுகிறேன். நீதிமொழி புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நான் படித்து பார்க்கலாம். பொல்லார் செல்லும் பாதையில் செல்லாதே, பொல்லார் செல்லும் பாதையில் செல்லாதே, தீயோர் நடக்கும் வழியில் நடவாதே. பாருங்க, செல்லாதே, நடவாதே. என்ன அருமையான கருத்து. ஒரு அப்பா அம்மா தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னே அவங்க கூட போகக்கூடாது, பேசக்கூடாது, அவனோடு பழகக்கூடாது, எச்சரிக்கை. ஏன்? தன்னுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்கப்பட வேண்டும் என்று தான் பெற்றோர்கள் தன் அறிவு கொடுக்குறாங்க. உங்களையும் என்னையும் தாயின் வயிற்றில் உருவாக்கின அந்த கடவுள் தானே இந்த நீதிமொழி வழியாக அங்கே சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன? பொல்லார் செல்லும் பாதையில் செல்லாதே, தீயோ நடக்கும் வழியில் நடவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கணும், தீய இருக்கு அந்த வசனம் படிக்கிற ஒவ்வொரு வசனம். சரி, இந்த தீயோ நடக்கும், அந்த பொல்லார் தீயவன் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தோடு கூட ஒவ்வொரு கருத்தையும் நாம் படிக்க உள்ளம் பற்றி எழுதிட்டு நீதிமொழி புத்தகம், அதே நீதிமொழி புத்தகம் அடுத்து நாம் 22ஆம் அதிகாரத்தில் 22ஆம் 24வது வசனம், அதனால ஒரு சில ஒன்றுக்கு பாருங்க.
கடும் சினம் கொள்பவனோடு நட்பு கொள்ளாதே. கடும் சினம் கொள்பவனோடு நட்பு கொள்ளாதே. எரிச்சல் கொள்பவனோடு தோழமை கொள்ளாதே. எப்படி அறிவுரை பாருங்க. எச்சரிக்கை, இதெல்லாம் எச்சரிக்கை கொடுக்கிறாங்க. கடும் சினம் கொள்பவனோடு நட்பு கொள்ளாதே. பயங்கரமான கோபக்காரங்கிறான். அவனோட கோபக்காரங்கிட்ட நட்பு கொண்டு என்ன நடக்கும்? அவன் ஒருவாள் கோலம் வந்து அடிச்சு தூள் கல்பிட்டுருவான் இல்லைங்களா? அன்றிருக்கு. அதே போல் எரிச்சல் கொள்வனோடு தோழமை கொள்ளாது. எப்போ பாரு அந்த ஒன்று கொஞ்சிட்டு இருக்கான். அவனோடு கூட தோழமை கொண்டா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒன்று அது படிச்சுட்டு இருக்கோம். எத்தனை சரி வந்து பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும். நாம் ஒரு பரிசுத்தமான வரைக்கும் இப்போ தரிப்பூரில் கார்மேல் தியான ஆசிரமத்துக்கு நிறைய இந்த தியானம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தியானத்தில் சகோதரர்களாக வருவார்கள், தியானம் முடிச்சுட்டு போவார்கள். அவர் போகிற பொழுது நான் அவர் சொல்லுகிறது, பழைய நட்புக்கெல்லாம் கட் பண்ணு, பழைய நட்பு யாராக இருக்கிறாங்களோ அவங்களாம் கட் பண்ணு, நல்லவனாக இருப்பேன். இதெல்லாம் சொல்கிறாங்க. அதான் நீதிமொழி பற்றி அப்படி படி, எங்கெல்லாம் போகக்கூட சொல்கிறாங்க, போகாத செய்யாத, அப்போ நீ கொஞ்சம் ஒருலிக்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி கொடுப்பேன். பிரியமானவர்களை பார்க்கணும். அந்த கடும் சினம் கொள்பவரோடு நட்பு கொள்ளாது, எரிச்சல் கொள்ளோடு திறன் கொண்டாது என்று சொல்லிட்டு சரி, ஒவ்வொன்றும் படிக்க பயங்கரமாக நீ படித்து எடுத்து தயவுசெய்து நீதிமொழி பற்றி ஒரு கம்ப்ளீட் படிக்க, இந்த நாள் வந்து எடுத்து படிக்க, என்னென்ன சொல்லுது நடவாதி கடவுள் படித்து பார்க்கணும். சரி, அடுத்த ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்து நீ பார்த்தோன்னாக்க நீ 23ஆம் அதிகாரத்தில், அதே 23ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம், 23 20ஆம் வசனம், அது 21ஆம் வசனம் கூட கொண்டு வரலாம். அருமையாக இருக்கும். குடிக்காரரோடு சேராதே. குடிக்காரரோடு சேராதே பாருங்க. பெருந்தீனியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களைப் போல் புலால் உண்ணாதே. குடிக்காரரும் பெருந்தீனியரும் முடிவில் ஏழைகளாவர். உண்டு குடித்த மயக்கம் கந்தையை உடுத்தும். அவர் கடைசியில் அந்த கதிக்கு வந்துடுவாங்கப்பா. எனவே அவளோடு கூட நீ சேராது, அது குடிக்காரனோடு சேராது. இந்த குடிக்காரனோடு சேராது என்கிற ஒரு கருத்தை நான் சொல்லுகிற பொழுது தூயான் உணர்த்துறாரு. இந்த குடிக்காரர்களோடு திருவிழியம் பேசுகிறது என்று ஒரு சின்ன ஒரு செய்தியை நான் ஒரு பேப்பர் மக்களுக்கு கொடுக்க தேவைப்பட்டிருக்கேன். நீங்களாம் இப்போ நிறைய வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னாக்கா அல்லது புத்தகத்தை கேட் பண்ணாக்கா போஸ்ட் அனுப்புவாங்க. அதில் குடிக்காரோட விவிலியம் என்ன பேசுகிறது? இப்படிலாம் செய்யக்கூடாது, நீ எப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாது, அதனால உன்னையும் நீ அழிவ, உன் குடும்பம் அழியும், உன்னுடைய ஆத்மீக வாழ்க்கை அழியும், எல்லாம் இழந்து போகிற கருத்துகள் பைபிள் நிறைய சொல்லிருக்கு. குடிக்காரர்களோடு கூட விவிலியம் பேசுகிறது தான் பிரியமானவர்களே. சரி, இதை நான் சொல்லுகிற பொழுது அங்கே குடிக்காரருடைய சேராதே பெருந்தினரோடு சேராட்டு கொண்டு போதெல்லாம் நான் நல்ல அழைச்சேன். சில பேர் நினைக்கலாம், பிரதர் எனக்குன்னு ஒரு கெட்ஸ் இருக்கு பிரதர், நான் அப்படிலாம் யார்கிட்ட போக மாட்டேன் பிரதர், நான் எவ்வளோ பேர்னாலும் அப்படி போக முடியுமா, நான் தனி இருக்குது நினைக்கலாம். முடியாது பிரதர். ஆண்டவர் சேராதேன்னு சொல்லுகிற பொழுது நீ சேர்ந்தனா அங்கே அவுட். பைபிள் சொல்லுது, கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, நீ சேராதே, அவளோடு கூட செயல்படாதேன்னு சொன்னா சேரக்கூடாது. அப்படி சேரனாக்கா நீ அவுட் ஆகிடுவேன். நீ நல்லவன் தான், நீங்கள் நல்லவதான் இருப்பீங்க. ஆனால் நீ அப்படிப்பட்ட ஒரு மனிதரோடு கூட சேர்ந்து பழகி அவரோடு கூட தொடர்பு கொள்வீனால் அவுட் ஆகிடும். தயவுசெய்து நீங்கள் 1 கொரிந்தியரில் 15ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தை, சரி 33 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம் நினைக்கிறேன், அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். 1 கொரிந்தியரில் 15ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். எப்படி ஆரம்பிச்சிருக்கிறார் பாருங்க. நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள். தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நீ நல்லவர் தான், நல்ல கோயிலுக்கு போறீங்க, தவறாம ஜெபம் பண்றீங்க, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றீங்க. ஆனால் அப்படிப்பட்ட மக்களோடு கூட சேர்ந்துனாக்க உன் நல்லொழுக்கம், தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை அருமையான கருத்து. பிரைஸ் தி லார்ட். அருமையான வேளையிலே ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற மகனே என்று சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ரோட்டில் போகிற பொழுதெல்லாம் அங்கே எச்சரிக்கை போர்டு இருக்கும் இல்லைங்களா? எச்சரிக்கை போர்டு இருக்கும். திருடர்கள் ஜாக்கிரதை என்று பாடு போட்டிருக்கும். பல வித பாடுகள் நாம் பார்க்கிறோம். எதற்காக?
நீங்கள் அதில் அந்த நிலையில போகக்கூடாது, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதற்கு தான் எச்சரிக்கை. அப்படின்னு பார்க்கிற பொழுது அந்த ரோட்டில் போகிறதுக்கு அப்படிலாம் போர்டு போட்டிருக்கிறான்னா இன்னைக்கு நீங்களும் நாங்களும் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கடந்து போவதற்கு ஆண்டவர் தருகிற எச்சரிக்கை எத்தனை 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 பார்க்கணும். இந்த தெய்வீக திருவழுத்தை படிப்பில்லானால் வாசிப்பில்லானால் நான் எச்சரிக்கை எச்சரிக்கை என்று. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை மோசே வழியாக கொண்டு வருகிற பொழுது கடவுள் அவர்களோடு கூட பேசி அந்த மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணு, எச்சரிக்கை செய், இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் நடக்கக்கூடாது, கீழ்ப்படிக்கப்படும், எச்சரிக்கை செய் என்று சொல்லுவார். பார்க்கக்கூடாது. அப்படி பைபிளை படிக்கும் பொழுது நிறைய கருத்து சொல்லப்பட்டிருக்கும். ஏன் நாம் அழிந்து போகக்கூடாது, ஆபத்திலே நடைபெறக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, கண்ணீர் வடிக்கக்கூடாது என்று தான் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு தகப்பான தாயை போல அவர் நம்மை போடு பேசிக்கொண்டிருக்கிறார். இதனை பார்க்கிற பொழுது நீதிமொழி புத்தகத்தில் நிறைய இருந்திருக்கிறார். இன்னமாக அந்த நீதிமொழி புத்தகத்தை படிக்கிற பொழுது நிறைய கருத்துக்கள் இருக்கும். சொல்ல போனால் நிறைய கருத்து இருக்கும். அது பக்கம்னாக்க சொல்லிகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் போனாக்க ஆண்டவர் குட்டுக்காரிகள் உணர்ப்பு தன்னுடைய செல்ஃப், அடுத்து போன அவுட்டில் 3 பேருக்கு கொண்டு விட்டுருக்காங்க. பார்க்காதே, செய்யாதே, நிற்காதே, நடக்காதே, உட்காராதே, சினம் கொள்ளாதே, என்ன கொள்ளாதே செய்யாதேன்னு தான் பார்க்க இருக்கோம். இதெல்லாம் என்ன எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கைன்னு அர்த்தம். சரி, இப்போ நீதிமொழி புத்தகத்தை மீண்டுமாக எடுக்க. ஏன்னா நீதிமொழி புத்தகத்தில் இருக்க பயங்கரமான கருத்தலோ, அதனால எடுக்கின்றேன். அதில் முதல் அதிகாரத்தில் 10வது வசனத்தை படித்து பாருங்க. அதில் சில முதல் அதிகாரத்தில் 10ஆம் வசனம்னாக்க அதில் பயங்கரமான ஒரு கருத்து சொல்லிட்டு பிள்ளாய் தீயவர்கள் உன்னை கவர்ச்சியூட்டி இழுப்பார்கள், நீ அவர்களுடன் போக இணங்காதே. என் அன்புக்குரிய சகோதரமே, எப்படி சொல்றார் பாருங்க. பிள்ளா தீயவர்கள் உன்னை கவர்ச்சி ஊட்டி இழுப்பார்கள். ஐயோ வாயா அப்படின்னு இழுப்பார்கள். அப்போ நீ அவர்களுடன் போக இணையாதே. இன்று ஆண்டவராகிய கடவுள், நம்முடைய அன்பு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மக்களோடு நீ போவாதே. பிள்ளாய் என்று உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்ல, பிள்ளாய் தீயவர்கள் உன்னை கவர்ச்சி விட்டு கூப்பிடும்போது வாடான்னு சொல்லி கூப்பிடும், வாடி என்று சொல்லி கூப்பிடும்போது, கவர்ச்சி சொல்லுவது அன்பா பேசி அப்படி கூப்பிடும்போது நீ அவரோடு போகாதே. அதில் போனால் உனக்கு தொந்தரவு தான் என்னையாக சொல்லப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கருத்து இருக்கும். இது என்ன இந்த போகக்கூடாதுன்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கருத்து. அதே நீதிமொழி புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் 24 முதல் வசனம் பார்க்கலாம். அதில் சொல்லப்பட்ட இன்னும் பயங்கரமான ஒரு கருத்தா இருக்கும். தீயோர் வளமுடன் இருப்பதை கண்டு மனம் வெதும்பாதே, அவர்களுடன் உறவு பாராட்டவும் விரும்பாதே, அவர்களுடைய தோழனாய் இருக்க விரும்பாதே. பாத்தீங்க, ஏன்னா தீயவர்கள் சொன்னதுனால தான் அடுத்து தீயவர்கள் அவரோடு கூட தீயவர்கள் உன்னை கவர்ச்சி விட்டு உன்னை கூப்பிடுவாங்க, அப்படி எல்லாம் போகான்னு சொல்லாங்க. அந்த தீயவருடைய நிலையை பற்றி நான் சொல்ல வருகிறேன். தீயவர்கள் மலமடன்னு போய் பார்த்து, ஐயோ எனக்கு இது பத்தியா, எவ்வளவு பத்தியா, பணம், காரு பத்தியா, பங்களா பத்தியா, அது பத்தியா ஆனார்கள். அதை பார்த்து நீ ஒன்று கலவுனா. அது தீயவர்கள் வளமுடன் இருப்பதை கண்டு அவர் சொல்றாங்க. அப்படி சொல்லவர் வா வளமுறை கண்டு சொல்றார், மனம் விரும்பாதே, அவர்களுடன் உறவு பாராட்டவும் விரும்பாதே, அவர்களோடு கூட தொலைவு கொண்டு சொல்லிட்டு எவ்வளவு கருத்து. என் அன்பு கூறுகளை, இந்த பணக்காரனை பார்த்தா அப்படி சொல்லிட்டு போகிறவனா இருக்காங்க. அவன் சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டு அப்படி போயிட்டு அவனுக்கு அடிமையாக போயிட்டு எல்லாம் நினைச்சு போயிட்டுருக்காங்க. இருக்கக்கூடாது. நான் இது இப்படி சொல்ல எனக்கு தூய உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பைபிளில் இறைவசன வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் தானே தூயாவுக்குள் அனுப்பினால எனக்கு இந்த கத்தோலிக்க பைபிளில்
கத்தோலிக்க பைபிள். மற்ற சபையார் நிறைய பேர் இந்த என்னுடைய செய்தியை மற்ற சபையாரும் பார்த்துட்டு இருக்காங்க. கத்தோலிக்க பைபிளில் சீராக் என்கிற புத்தகம் இருக்கும். அந்த சீராக் என்கிற புத்தகம் தயவுசெய்து நீ எடுத்து படிப்பிடலானாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கு 11ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம். 11ஆம் அதிகாரத்தில் 33. ஆமாம், அது ஒரு சொல்லுவோம். தீச்செயல் புரிவோர் குறித்து விழிப்பாயிரு. தீச்செயல் புரிவோர் குறித்து விழிப்பாயிரு. அவர்கள் தீங்கு விளைவிக்க சூழ்ச்சி செய்கிறார்கள். இதனால் உன் பெருமைக்கு என்றும் இழுக்கு ஏற்படுத்தலாம். எப்படி பாத்துங்க, அப்படி சொல்லி கொடுக்குறேன் பாத்துக்கிட்டு. பைபிளை ஒவ்வொன்றும் படிக்க எங்கெங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கும். நமக்கு அறிவுரைத்தான், எச்சரிக்கை தான், விழிப்புணர்வு தான். ஏன் நாம் நல்லவர்களாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கெட்டுமான செய்திருக்காக தான் ஆண்டவர் செய்தி சொன்னவோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களோட தீச்செயல் பிரிவோர் குறித்து விழிப்பா இருந்து சொல்லிக் கொடுக்கிறார். அந்த தீச்செயல் பிரிவுன்னு சொல்லும்போது தயவுசெய்து அதே சீராக் பத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 12 வசனம் 18 8 முதல் 18 வசனத்தில் பார்க்கும்போது ஒரு தலைப்பை போட்டிருப்பாங்க. அது என்ன தலைப்புனாக்க நல்ல தீய நண்பர்கள். நல்ல தீய நண்பர்கள் போட்டிருக்காங்களா? ஆமாம், போட்டிருக்காங்களா? பார்த்துக்க, நல்ல தீய நண்பர்கள் போட்டிருக்கோம். அந்த நல்ல தீய நண்பர்களை பற்றி அப்படியே நீ கம்ப்ளீட் தயவுசெய்து படித்து பார்க்கணும். படித்து பார்த்தனாக்க நிறைய கருத்து சில போட்டிருக்கும். என் நண்பர்கள் நல்லவனோட கூட போங்க, கெட்டவனோட போட்டு கெட்டு போயிடாதீங்க. இன்றைக்கு இந்த பைபிள் பயங்கரம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. ஆஹோ, நீதிமொழி பத்திரத்தை டிமிட் மாட்டேங்க. நீதிமொழி பத்திரத்தில் பார்க்கும்போது எனக்கு இந்த நல்லவர்கள் கெட்டவன் சொல்லும்போது உனக்கு பயங்கரமான கருத்து சொல்லுது. மயிலாட். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் பைபிள் எழுதியிருப்பாங்கனாக்க வித்தியாசமாக எழுதியிருப்பாங்க. என்ன இன்றைக்கு நீ புளியும் பார்க்காத, ஆபாசமான படங்களை பார்க்காத, ஆபாசமான உடைகளை போடாத, நீ தம் அடிக்காத, இப்படிலாம் செய்யாத பயங்கரம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? இன்னைக்கு பார்த்தோன்னா மக்கள் புளிப்பு என்ன பார்க்கறது, அந்த செல்லுவை பார்த்தோன்னா பயங்கரம், கம்ப்யூட்டரில் போட்டு பயங்கரமான படங்களை பார்த்து கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நீ அப்படி பார்க்காத, புளிப்புளியும் பார்க்காத, அந்த கம்ப்யூட்டர் நோண்டி இது பண்ணாதுன்றிருக்கு, செய்யாத, செல்லில் அதில் பார்க்காது, கெட்டதெல்லாம் பார்க்காதே, தீயதை பார்க்காதேன்னு சொல்லி கொடுப்பாரு. எனக்கு பார்க்கணும் பிரியமாக்குள்ளே. இந்த காலகட்டத்தில் இந்த லேடிஸ் இருக்கிறாங்களே, லேடிஸ் அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு உள்ளத்தில் பயங்கரமான பைபிளை அப்படி துளுப்படுகிற இருக்கும். நீதிமொழி பத்திரத்தை எடுப்போம். நீதிமொழி பத்திரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 14 வசனத்தை நீ படித்தினாக்க பயங்கரமான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். இந்த நாளில் அது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் சுருக்கம் அந்த காலத்தில் இருக்கணும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் பயங்கரமாக சொல்லுவாங்க. நீதிபதி பத்திரத்தில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 14 வசனத்தில் 3வது வசனம் முதல்ல படிங்க. 3வது வசனம் படிங்க. விலைமகளின் பேச்சில் தேன் ஒழுகும், அவள் உதடுகள் வெண்ணெயினும் மிருதுவானவை. அவங்களாம் அப்படி பேசுறது இல்லைங்களா? அவங்களோட கூட பேசுறது இந்த காலகட்டம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. பேசுகிற பேச்சை பார்த்தோன்னா பேச்சிலே மயக்கிடுவாங்க. அப்படி சொல்லி பாருங்க. அந்த 3லேருந்து பண்ணல அந்த 8வது வசனம் படிச்சு பாருங்க. என்ன சொல்லி 8வது வசனம் படிச்சு பாருங்க. அதெல்லாம் சொல்லு. அவளிடம் இருந்து நெடும் தொலையில் இருந்து கொள், அவள் வீட்டு வாயற்படியை மிதியாதே. பாருங்க, அப்படிப்பட்ட ஆள் யாருன்னா தெரிஞ்சனாக்க தூரமா நில்லுகோ. அவங்க வீட்டு பாஸ்பெட் மெரிக்கூடாது. என்ன கருத்து எப்படி சொல்லி கொடுக்கிறாரு ஐயா, சொல்லி கொடுக்கிறாரு. ஆனால் இந்த காலத்தில் விரும்பினாக்க எத்தனையோ சொல்லி கொடுத்துருப்பீங்க, கட்டியிருப்பீங்க. சரி, பார்க்கணும் பிரியமாவுலே. எனவே இப்படிலாம் எதுக்கு சொல்லப்பட்ட நீதிமொழி பத்திரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 23 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இப்படிலாம் விழிப்பா இருந்து எச்சரிக்கா இருந்து உன் இதயத்தை உன் ஆத்மாவை காத்துக்கொள், விழிப்பா இருந்து எச்சரிக்கா இருந்து உன் ஆத்மாவை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த நாளில் நாம் சொல்லுகிறது எதற்காக தான். சரி, இந்த ஒரு கருத்தை விடலாம். நான் இந்த உலகப்புறமான கொண்டு போயிட்டு இருக்கேன், விடுங்க. ஆத்மியம் கொண்டு போகலாம். என் அன்புக்குள்ள ஆத்மா கொண்டு போகும்போது நான் நிறைய சொல்ல வேண்டியதாக இருக்கணும் பிரியமானவர்களே. அதில் பார்க்கணும், ஆத்மியம் கொண்டு போகும்போது நிறைய சொல்லணும். எச்சரிக்கைன்னு பார்த்தா பயங்கர சொல்லிப்பார். தயவுசெய்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் முதல்ல சேர்த்து பாருங்க. சொல்லுவார், கரு சொல்லுவார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் முதல்வர் சொல்லுவார்,
அதுலேருந்து பயங்கரமாக அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்கன்றீங்க, மற்றவர்களை போல் இருக்கணும் அறிவு தெளிவோடு கொண்டு சொல்லிட்டு மத்திய 6 முதல் வசனம் சொல்கிறாரு. முதல் வசனம் 6:1. மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறல் செயல்களை செய்யாதீர்கள், இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள், இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. இது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த நாட்களில் நிறைய பேர் பல விதமான அறச்செயல்கள்லாம் செய்வாங்க. எல்லாரும் மக்களுக்கு பார்க்கணும் பெரிய பெரிய போர்டெல்லாம் போட்டு அப்படி பங்கு பண்ணிட்டுருப்பாங்க. இன்றைக்கு இல்லை சொல்லி அறச்செயல் இருக்கு அப்படி பண்ணிட்டு அப்படி சொன்ன மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி செய்துனா அவங்க கை மாதிரிலாம் பெற்றுக்கிட்டாங்க. எச்சரிக்கையாயிரு, இப்படிலாம் செய்யக்கூடாது. முன்னுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணுமா, அந்த விண்ணகத்தனுடைய ஆசீர்வாதமா, இப்படி செய்யாதே என்று தான் இந்த நாளில் நம்ம சொல்லிக் கொடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நாம் சிந்திக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கணும், அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வரக்கூடாது. இதை பற்றி நான் சொன்ன பயங்கரம் சொல்லி போயிட்டு இருக்கணும். பிரியமாகவே இந்த நாளில் பார்க்கும் பொழுது இந்த பாருக்குன்னு ஆரம்பத்தை வசனம் இருக்கணும். கத்தோலிக்க பைபிளில் இணை திருநூல் போட்டிருக்கோம். அதில் பாருக்குன்னு ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியை நான் ஒரு நாள் படித்து பார்த்தேன். அந்த வார்த்தையை படித்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே சொல்ல முடியல. பாருக்குள்ள 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். 6ஆம் அதிகாரத்தில் 5லேருந்து 5-6 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதில் படிக்கும் 6 அதில் 6ஆம் வசனம் படிக்கல போதும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் வழிபட வேண்டும் என்று உங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொள்ளுங்கள். உள்ளத்தில் சொல்லிக் கொள்ளுங்க. இன்னைக்கு பார்த்தனாக்க அந்த 5ஆம் வசனம் பார்த்தனாக்க மக்கள் திரளாக வர்றதுக்காக என்னென்னவோ பாரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உலகப்புறமான பக்தி முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தப்பு. நீங்க உள்ளத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உண்மை நாங்கள் வழிபட வேண்டும் என்று உள்ளத்துல சொல்லி வழிபட்டு கடந்து போங்க. விழாப்புறமான காரியத்தில் கொண்டு வராங்கன்னு. இது ஏன் சொல்றேன்னா, இந்த நான் ஏன் சொல்றேன்னா, பைபிள் இன்னைக்கு மறைக்கும் மற்ற இனத்தார் செய்கிற மாதிரிலாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். மற்ற இனத்தார் எப்படிலாம் செய்கிறாங்களோ அப்படிலாம் செய்கிறாங்க. பைபிளில் ஆண்டு சொல்றார், மற்ற இனத்தார் செய்கிற மாதிரிலாம் செய்யாத, அப்படி வழிமுறை பயன்படுத்தாது. அது என்ன அப்படி பண்ணுறது? அப்படி பயன்படுது. நமக்குண்டு ஒரு முறை இருக்கிறது, நமக்குண்டு ஒரு முறை இருக்கிறது. உள்ளத்தில் அவர் வழிபட்டு அவரை ஆராதனை மணி பண்ண அப்படிப்பட்ட ஒன்று இருக்கிறார். பார்க்கணும், குறித்து வச்சு பாருங்க. இனச்சட்டத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 31 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். 30 இனச்சட்டம் 12ஆம் அதிகாரம் 30-31 சொல்லப்பட்டிருக்கும். இந்த மக்கள் தங்கள் தெய்வத்திற்கு எப்படிலாம் ஊழியம் செய்கின்றனரோ, எப்படிலாம் வழிபாடு செய்கின்றனரோ அப்படிலாம் செய்யாதீங்க. ஆண்டவருக்கு அவர்களது முறைப்படி செய்ய வேண்டாம் என்று அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு ஏதோ உலகப்புறமான நிலை கொண்டக்கூடாது. எனவே எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். சிலவற்றை பார்க்கணும். சரி, அதை விடுங்க, அதெல்லாம் நம்ம உலகத்தில் போயிட்டு. அடுத்து நான் ஒரு கருத்தை கொண்டு வருகிறேன். இதெல்லாம் ஆத்மீகமான கருத்து. என்ன சொன்னதெல்லாம் உலகப்புறமான கருத்து. இப்போ ஆத்மீகமான கருத்து சொல்லி வருகிறேன். நல்ல கொண்டு வாங்க. மத்திய நற்செய்தியில் எடுங்க, மத்திய நற்செய்தி எடுங்க, 7ஆம் அதிகாரம் எடுங்க. 7ஆம் அதிகாரத்தில் 15-16, 7ஆம் அதிகாரத்தில் 15-16 அந்த வசனம் தான் இருக்கணும். அதில் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்க. போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கை. போலி இறைவாக்கினர் இன்னைக்கு காலகட்டத்தில் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆட்டுத்தோலை போத்தி அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் ரூட்டின் இருக்கும். அந்த 16ஆவது வசனம் 16ஆம் வசனம் சொல்லப்பட்டிருப்பது அவர் சொல்லுவார். அதில் அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். பார்க்கணும் அவர் செயலை கொண்டு அவன் எப்படி கடவுள் ரீதியில் வந்திருக்கிறான்னா அதில் டூப்ளிகேட்டாக பார்க்கணும். போலி இறைவன் இந்த போலி இறைக்குமாறு செய்கின்றதெல்லாம் காரணம் பயங்கரமான காரியம் தான் இருக்கும். என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். அங்கே இங்கே பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க, கைக்கு பெற்றிருப்பாங்க. என்னுடைய உறவினர் என்னுடைய ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் நபருக்கு தான் அவர் பார்த்தேன். ஒரு நாள் நான் முடியல, இப்போது கொஞ்ச நாளுக்கு வேற இடத்துக்கு போயிட்டான். என்னடா தம்பி இங்கிருந்த திரும்பி அங்கேயே போயிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டேன். இவன் கனவாதான் இருக்கேன். நான் கண்டுக்கிட்டேன், ஆர்டர் கண்டுக்கிட்டேன். மத்திய 24-24 தான்
படித்து பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கு. மத்திய 24 படித்து கொண்டு வேகம் கொண்டு போகலாம். மத்திய 24 அது சொல்லப்பட்டிருக்கும். ஏனெனில் போலி மெசியாக்களும் போலி இறைவாக்கினர்களும் தோன்றி முடியுமானால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையே நெறி தவற செய்ய பெரும் அடையாளங்களையும் அரும் செயல்களையும் செய்வார்கள். நடந்துகிட்டு இருக்கு. கேட்கணும், பார்க்கணும். எனவே தான் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாரு. இந்த எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லுகிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, அந்த ஒவ்வொரு கருத்தையும் பார்க்கணும். திருத்தூர் பணியில பார்த்துட்டோம். 2 கொரிந்தியர் எடுங்க. 2 கொரிந்தியர் எடுங்க. பைபிள் எடுக்கிறீங்க, எடுங்க, எல்லாம் குறிங்க, எடுத்து வச்சுக்கிடுங்க. 2 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை நீ சிந்திக்கணும். ஏன் தெரியுங்களா? அவர்கள் எல்லாம் அந்த போலி இருக்கலாம். என்ன நினைக்கிறோம்? அப்படிதான் நினைக்கிறோம். இல்ல, தப்பு, தவறு, வேற ரூட்டு. அந்த வசனம் சொல்லி கொடுக்குது பாருங்க. இத்தகையோர் போலி திருத்தூதர் வஞ்சக வேலையாட்கள் கிறிஸ்துவின் திருத்தூதராக நடிக்கிறவர்கள். இதில் வியப்பு என்ன? இதுல என்ன வியப்பு இருக்குது? அவங்க நடிக்கிறாங்க. சாத்தான் கூட ஒளியை சார்ந்த தூதனாக நடிக்கிறானே. சாத்தான் கூட ஒளியின் தூதனை போல நடிக்கிறானே. சிந்திக்கணும் சகோதரமா, சிந்திக்கணும். ஆத்மீக வாழ்க்கையில் நம்ம எச்சரிக்கை கொண்டு வரணும். பிரியமாக்களே, ஒவ்வொன்று பார்க்கணும். சரி, ஒவ்வொரு பாட்டு படித்தனாக்கி எனக்கு உள்ளத்தில் பயங்கரமான இதனாலே நான் பைபிள் படிக்கும் போதெல்லாம் மக்களை பார்த்து, சமூகத்தை பார்ப்பேன். அப்படி பார்த்து தான் இந்த ஒரு வைராக்கியம் உள்ளத்தில் இருக்கு. சரி, இந்த வசந்த படிக்கும்போது தூயா உணர்த்துறது என்னென்னு அடுத்து ஒரு கட்டத்தை கொண்டு வர்றாரு. மத்தியில் 16ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் எடுங்க. மத்தியில் 16ஆம் வசனத்தில், ஏன்னா இந்த வசனத்தோடு ஒட்டி வரத்தான், இந்த வசனத்தோடு கூட எச்சரிக்கைன்னு சொல்றதெல்லாம் கொண்டு வராங்க. மத்திய 16ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். இயேசு அவர்களிடம் மத்தியில 16:6 இயேசு அவர்களிடம் பரிசேயர் சதுசேயரின் புளிப்பு மாவை குறித்து கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருங்கள் என்றார். எச்சரிக்கையோடு இருக்குன்னு சொன்னார். பரிசேயர் சதுசேயரை குறித்து. பரிசேயர் சதுசேயர் என்ன? அவங்களே அடிக்கடி சொல்றது எனக்கு மோசையோட சட்டம் சட்ட புத்தகம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அப்படி பயங்கரமா சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு அடுத்த ஒரு கட்டத்துக்கு இயேசு வந்தார்ன்ற நிலையில அங்க கொண்டு போறது இல்லை. அங்க மோசையோட சட்டம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த லா எல்லாம் சொல்லப்பட்டு அப்படி கொண்டு போயிட்டு. எனவே தான் சொல்ல கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கு. புளிப்பு மாவுன்னு சொல்றாரு. நீ கொஞ்சம் மாவு போட்டனுக்கு எல்லாம் கெட்டு போயிடும் சொல்லி தான் கொண்டு வருகிறார். நாம் பார்க்கணும். இந்த நாட்களிலே சமுதாயத்திலே சிந்திங்க. நான் சொல்ற ஒவ்வொரு வசன வார்த்தையை எடுத்து சிந்தித்து பாருங்க, கொண்டு வாங்க. அப்படி பண்ணி போகணும் இருக்கேன். நம்முடைய வாழ்க்கையிலே எச்சரிக்கையின் ஆண்டு சொல்லிக் கொடுக்கிறார். நான் சொல்லுவல்ல, ஆண்டவராய் கடவுள் தான் இந்த நாளிலே மகளே விழிப்பாயிரு, எச்சரிக்கையாயிரு. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே, உன் ஆத்மீக வாழ்க்கையில இப்படிலாம் எச்சரிக்கையாயிரும் சொல்லிக் கொடுக்கிறார். பார்க்கணும். சரி, லூக்காஸ் நட்சத்திரம் எடுக்கலாம். அதுல ஒரு கருத்து அதிகமாக சொல்லலாம். லூக்காஸ் நட்சத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 46வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். மறைநூல் அறிஞர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். மறைநூல் அறிஞர்களை குறித்து இன்னைக்கு பார்த்தா பைபிளை அப்படியே கடிச்சு குடிச்சு அப்படி கொண்டுட்டு இருப்பானுங்க. பைபிளை கடிச்சுட்டு இருக்கு. அவங்களே மறைநூல் அறிஞர்கள். நான் சொல்றேன்னாக்க நிறைய ஆராய்ச்சி பண்ணி பைபிள் வார்த்தைலாம் இல்லை, சும்மா பைபிள் வார்த்தை ஆராய்ச்சி பண்ணி பைபிள் வார்த்தை படிச்சுட்டு உலக வாழ்க்கை பார்த்து இதெல்லாம் உலக வாழ்க்கை இல்லை, சும்மா சொல்லுவான். அவங்களும் குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே என் நண்பர்களே, ஒவ்வொன்று பார்க்கணும். அடுத்து ஒரே ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இப்படியெல்லாம் சொன்ன ஆண்டவர் தான் மிக விரைவில் வர இருக்கிறார். அவர் மகா மகிமோடு கூட வர இருக்கிறார். நம்மளை எச்சரிக்கையாக இருந்து அவர் வருகைக்காய் காத்து கொண்டிருக்கப்பட விரும்புதான் மிக முக்கியம். லூக்காஸ் நட்சத்திரத்திலே 21ஆம் அதிகாரத்திலே 34-35 வசனத்தை படிக்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கும். மேலும் இயேசு உங்களுடைய உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்கு உரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு இப்படிப்பட்ட உலகபுரமான வாழ்க்கை மந்தமடையாதவாறு
அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவராய் கடவுள் மகா மகிமையோடு கூட வருகிற பொழுது இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருந்து அப்படி மந்தமடை இருக்காதீங்கயா தான் சொல்லி இந்த நாட்களில் எச்சரிக்கையும் விழிப்புமாக நமக்கு எச்சரிக்கை எடுக்கிறார். மண்ணுலகம் எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். வந்தே தீரும். வந்தே தீரும். வந்துடும். அப்போ அதுக்காக நீங்கள் ஆயத்தமாக உங்களுடைய வருகைக்காக நான் ஆயத்தமாக இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுவோமா? பக்தியோடு கூட கண்களை மூடலாம். நம்மோடு கூட பேசினவர், மகனே மகளே விழிப்பாயிரு, எச்சரிக்கையாயிரு. இப்படித்தான் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எச்சரிக்கை என்று சொன்ன ஆண்டவர் இப்போ நம் ஒவ்வொருவருக்கு அருகிலும் இருக்கிறார். ஒவ்வொரு அருகில் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்புக்காக, நமக்கு விடுதலை கொடுப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஜெபிப்போம். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும், ஐயா உம்மை போலவே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும், ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஆம் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இந்த இறை செய்தியை ஆண்டவரே, இதோ இதை கேட்கிற மக்களுக்கென்று நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. எச்சரிக்கையாய் இருங்கள், விழிப்பாய் இருங்கள் என்ற இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களுடைய எல்லா நோய்களும் தீரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் செய்கின்ற தொழிலை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் மீது இந்த தூய ஆவியின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர்களுடைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. இவருடைய வறுமை மாறட்டும் ஆண்டவரே. இவர்கள் செய்கின்ற தொழிலை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிறருக்கு கடன் கொடுக்கிற மக்களாய் நீர் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த விடுதலை செய்தியை வெளியிட உதவிய குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு செய்து கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவருடைய குழந்தைகளை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா பலவீனங்களும் நோய்களும் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்கு நீரே தலைவரும் அரசருமாய் இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ வயதானவர்கள் குடும்பத்திலே இருக்கிறவர்களை நீ ஆண்டவரே பலப்படுத்தும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதால் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இயேசுவே, இதோ எச்சரிக்கையாய் இருங்கள் என்ற செய்தி எல்லா மக்களுக்கும் கடன் செல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. உடல்ல ஒரு கட்டி, அது கேன்சர் கட்டியாக இருக்குமான்னு பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் உள்ளம் கலக்கத்தோடு கூட, பயத்தோடு கூட, கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அது சாதாரணமான கட்டித்தான், ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவனுடைய பிரசன்னம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சகோதரிக்கு 3 முறை குழந்தை நின்று அபாசனாகிவிட்டது. இந்த 4வது முறை இந்த குழந்தையாவது நிற்குமா என்று கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை ஆசீர்வதி. ஆண்டவரை
அநேக அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தன் உடலிலும் உள்ளத்திலும் அதை அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நீ கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே நம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.